ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தானிய வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்க்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நவதானிய வடை பண்ணுறதுக்கு வேண்டிய ஜாரில் அரை மணிக்கூர் முன்னாடியே நம்ம ஊற வச்சிருக்க அரிசி, துவரம் பருப்பு, பச்சை பயிரையும் சேர்த்து கொடுத்து கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து கொடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பும் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்து கொடுத்து நம்மளோட வடைக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மாவோட பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாய் வர ஸ்டேஜில் ஒரு இலை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வடையோட ஷேப்பில் தட்டி போட்டு 2 சைடும் வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான நவதானிய வடை தயார். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ மெஷர்மெண்ட்டோட நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி சந்திக்கலாம். டாடா.